இந்த தெப்ப குளத்துல என்ன தவிர யாருமே குளிக்க கூடாது. கேட்டா என்னங்கறாங்க ஊர் பொதுமக்களே? என்ன சொல்றாங்க? அந்த குளத்தை பார்த்தா சேரு ஜெகனியமா இருக்குது. என்ன இருந்தா குளம் இப்பொழுது இல்ல. அது பார்த்தா வெறும் சேரா குளம் இருக்குது. அதுல எப்படிதான் தம்பி தண்ணி ஊத்த முடியும்னு கேக்குறாங்க. ஓ, இந்த குருமுனிவர் தான் அண்டாடு வந்த தளத்திலே குளிப்பாரு. இன்றைய தினத்துல இந்த சேரும் தண்ணியமா இருக்குதே, எப்படி இந்த குருமுனிவர் குளிப்பாருன்னு சொல்லி என்ன பார்த்து பரிகாசம் பேசுறாங்களா? ஏய், நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன தெரியுமா? எப்படி என்ன அடிக்கிறியா? ஏய், உங்க ஊருக்கு வந்தானா? பக்கத்தூரா இருக்குதா? ஏ மணி, என் குட்டையில தண்ணி குடிச்சுதான் ஆகணும். நீ உன் குட்டையில நான் என்ன மாதிரி குடிக்கிறேன்? நீ வந்தே தான் ஆகணும் என்கிட்ட. இங்க இல்லைனா இன்னொரு செட்டுக்கு வருவேன். நான் உலகமே சுத்துறவும் போல வந்தே தான் ஆகணும். அப்ப நீ ஆம்பளை தேடியா? சரி, என்ன பண்ண? அப்படி இருந்தாலும் இந்த செப்பு குளத்துல யார் குளித்தார்களோ அவர்களுக்கு என்ன சாப்பம் கொடுக்கும் தெரியுமா? இனிமேல் யாரு குளிக்கிறதா இருந்தாலும், இனிமேல் யாரு குளிப்பதா இருந்தாலும் குளிக்கிறது யாரும் தெரியல. இதுக்கு மேல யாரு குளித்தாலும் குளிக்கிறவர்கள் என்ன செய்யப்படுது? அது ஆணாக இருந்தா பெண்ணாக போகணும், பெண்ணாக இருந்தா ஆணாக போகிறவாய். இந்த பகிர்ந்தன் என்கிற தப்பு குளத்துல நேற்று தான் குளிச்சுட்டு உசுரோட போயிட்டேன். ஏண்டா எல்லாமும் இருந்து விட்டேன். இன்னைக்கு இனிமேல் இந்த தப்பு குளத்துல யாரு குளிச்சாலும் ஒரு ஆணாக இருந்தா பெண்ணாக போகணும், பெண்ணாக குளித்தா பெரிய பாறாங்கல்லாக போகணும். சாப்பத்தை அழிச்சிருக்கிறேன். அப்ப பாக்குறேன் சட்டு நேரம் யாரு வர்றாங்க அவர்களை நான் பாத்துக்கிறேன். என் தெப்ப குளத்துல வந்து காடு வச்சா அவ பொம்பளையா இருந்தா செஞ்சு போக ஓடி வர. இப்ப இந்த குளத்துல இறங்காம வந்துட்டோம். நேத்து குளிச்சோம்ல, ஆமா, இன்னைக்கு நேத்து இந்த குளத்தில எப்படி குளிச்சு நீராடினோமோ இன்னைக்கு எனக்கு தண்ணி வந்துருக்கு மனசே வரலையே. ஏன் என்ன சொல்றோம்? நேத்து நம்ம குளிச்சோம்ல, டேய் நேத்து எப்படி குளிச்சு நீராடினோமோ நேத்து குளிச்சோமோ அதே போல இன்னைக்கு குளிக்க வேணும். அப்படியா? அதனால குளிப்போமா? சாம்பே சாம்பலாம் எனக்கு வேணாம்.